இவரை தான் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாரு. என்டி ராமராவ் வந்து தெலுங்கு தேசங்கிற கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பிக்க 82ல் ஆரம்பித்தார் நினைக்கிறேன். 82 84 அது கரெக்டாக ஞாபகம் இல்லை. 82 தான் நினைக்கிறேன். 82ல் கட்சி ஆரம்பித்து 83ல் ஆட்சி பிடிக்கிறாரு. ஆட்சி பிடிக்கிறப்போ தெலுங்கு தேசங்கிற கட்சியே வந்து தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, சுயேட்சையாகத்தான் அறிவித்தாங்க. அந்த கட்சிகள் வந்து சைக்கிள் சின்னம் கொடுத்து சுயேட்சையாக நிற்க வச்சு பெரிய மிக பிரம்மாண்டமான வெற்றி. ஒரு வருஷம் கட்சி ஆரம்பித்து அடுத்த லாங் ஜம்ப் விக்டரி தான். ஆமாம், ஒரு வருஷம் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அடுத்த வருஷம் ஆட்சி பிடிக்கிறாரு. மிகப்பெரிய விஷயம். எம்ஜிஆரை வந்து 72ல் ஆரம்பித்து 77ல் தான் முதலமைச்சர் ஆகிறாரு. ஆனால் என்டி ராமராவ் வந்து அதே ராமராவ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வழிகாட்டிய அண்ணன் எம்ஜிஆர் தான் சொல்லி சில பேட்டிகளெல்லாம் சொல்லியிருந்தார். மனம் திறந்து பேச. ஆமாம், இன்னைக்கு அந்த கால அரசியலெல்லாம் கேட்டீங்க, எம்ஜிஆர் ஆகட்டும் என்டிஆர் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா அவள் அரசியலே ஊறி போயிருப்பாங்க. அவங்க வந்து என்டிஆர்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேச கட்சி ஆரம்பிக்கிற போது சில கொள்கைகளை வகுத்து தான் வந்தார். என்னென்ன செய்ய போகிறா அப்படின்ட்டு மஞ்சள் நிறத்தில் தான் அவரோட